சம்பூரணம்மாள் குடியிருப்பில் ஒரு குருச்சேத்திரம் நடந்து கொண்டிருந்தது. நீ எல்லாம் ஒரு மனுஷியா? உனக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்கா இல்லையா? ஒரு பச்சை குழந்தைய இப்படி போட்டு அடிச்சிருக்கியே. நீயும் ஒரு குழந்தைய பெற்று வளர்த்தவ தானே. வயசாகி என்ன பிரயோஜனம்? மனுஷிக்கு இன்னும் குழந்தைகளோட சுவாபத்தை புரிஞ்சுக்க துப்பில்லை. ராட்சசி, நீலி, அரக்கி, என் குழந்தைய அடித்த உன் கை விளங்காம போக, உன்னோட கால் ரெண்டும் இழுத்துக்கிட்டு போக, நீ வாந்தி பேதில் செத்து போக. மூன்றாவது போர்ஷன் நரசிம்மனின் மனைவி பானு வீட்டுக்காரம்மா சம்பூரணத்தை கண்டமேனிக்கு திட்டி தீர்த்து கொண்டிருந்தாள். அப்போதுதான் காம்பவுண்டுவிற்குள் நுழைந்த அர்ச்சனாவிற்கு அது பெருத்த ஆச்சரியமாய் இருந்தது. நேற்று வரை வாயில்லா பூச்சியாய் இருந்த அந்த பானுவா இன்னைக்கு இந்த போடு போடுறது? அவளால் நம்பவே முடியவில்லை. அர்ச்சனாவை பார்த்ததும் அந்த பானுவிற்கு மேலும் தைரியம் வந்துவிட தடித்த வார்த்தைகளை தரமின்றி கொட்ட ஆரம்பித்தார். எப்படியும் அர்ச்சனா தனக்கு ஆதரவாய் குரல் கொடுப்பாள் என்கிற நம்பிக்கையில். அதே நேரம் வீட்டு ஓனர் சம்பூர்ணத்தின் மனதில் வேறு மாதிரியான எண்ண ஓட்டம் நிலவியது. ஆஹா, இவ வேற வந்துட்டாளே, சும்மாவே என் கூட சரிக்கு சரி வாயடிப்பா, இப்போ இந்த பிரச்சனை வேற கிடச்சிடுச்சு, என்னை போட்டு கிழிக்க போறா. ஆனால் அவர்கள் இருவரின் எண்ணத்தையும் பொய்ப்பிக்கும் வகையில் அமைதியாய் படு சாந்தமாக அங்கு நடக்க எதையும் கண்டுகொள்ளாமல் தான் உண்டு தன் வேலை உண்டு என்கிற பாணியில் நிதானமாய் நடந்து வீட்டிற்குள் சென்றாள் அர்ச்சனா. வெளியே வாக்குவாதம் தொடர்ந்தது. வாடகைக்கு குடியிருக்கிறவங்க எல்லாரும் உங்களோட அடிமைகள் இல்லை, அதை ஞாபகம் வச்சுக்க பெருசு. இது பானுவின் குரல். ஏய், அதே மாதிரி வீட்டை வாடகைக்கு விட்டவங்க எல்லாரும் முட்டாள்கள் இல்லை, நீங்கள் எது செஞ்சாலும் பொறுத்துக்கிட்டு போகிறதுக்கு. இது சம்பூரணத்தின் பதில் குரல். அப்படி என்ன செஞ்சிடுச்சு என் குழந்தை? உங்கள் வீட்டை இடித்து தரமட்டமாக்கிடுச்சா? இல்லை உங்கள் வீட்டை சுற்றியும் அகழி வெட்டி வச்சிடுச்சா? ஏதோ வயிறு சரியில்லை, அதனால் அதுக்கே தெரியாமல் வாசலில் கக்கூஸ் போயிடுச்சு. அதை நானும் அடுத்த நிமிஷமே க்ளீன் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன, நீ பெற்றது மட்டும் பிறந்ததிலிருந்தே டாய்லெட்டுக்குள்ளார போய் தான் போச்சுக்களோ? பானு விடாமல் கூவினான். ஏய், அதை பற்றி நீ பேசாதடி. சம்பூரணம் சற்றும் சளைக்காமல் பதிலடி கொடுக்க, இந்தா பெருசு, இப்படி டீ போட்டு பேசுகிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. அப்புறம் நானும் வயசானவள்னு கூட பார்க்காம டீ போட்டு பேசிடுவேன். ஓ, அவ்வளவு தைரியம் ஆயிடுச்சா உனக்கு? தெரிஞ்சு போச்சு, எனக்கு தெரிஞ்சு போச்சு. உனக்கு இந்த தைரியம் எப்படி வந்தது, எங்கிருந்து வந்துச்சு, யாரு கொடுத்தது, எல்லாம் தெரிஞ்சு போச்சு. சொல்லும்போது சம்பூரணத்தின் பார்வை அவளையும் அறியாமல் அர்ச்சனாவின் வீட்டு பக்கம் வந்து விட்டு போனது. வீட்டுக்குள்ளிருந்த அர்ச்சனாவிற்கு அது நன்றாகவே புரிந்தது. வீட்டு ஓனர் சம்பூரணம் தன்னைத்தான் ஜாடை போட்டு பேசுகிறாள் என்று. இதுவே வேறொரு நாளாக இருந்திருந்தால் அர்ச்சனா இந்நேரம் பாய்ந்தோடி சென்று பட்டையை கிளப்பியிருப்பாள். ஆனால் இன்று அவளே மனம் நொந்த நிலையில் இருந்த காரணத்தால் அமைதியாய் அடங்கி இருந்தாள். அந்த மாப்பிள்ளை பையனை அவன் வேலை பார்க்கும் இடத்திற்கே சென்று அவள் வசைப்பாடி விட்டு வந்ததற்கு பிறகு அவள் வீடே அவளுக்கு அந்நியமாய் போனது போல் உணர்ந்தாள். அக்கா சுலோச்சனா அவ்வப்போது ஓரிரு வார்த்தைகள் மட்டுமே பேசினாலே தவிர முன்போல் சரளமாய் பேசுவதில்லை. அம்மா பார்வதி அடிக்கடி பேசினாலும் அந்த பேச்சு அனைத்தும் அவளை சாடும் பேச்சாகவும் திட்டுக்களாகவுமே இருந்தன. அப்பா தேவநாதனோ சுத்தமாகவே அவளுடன் பேசுவதையே நிறுத்தி கொண்டார். அர்ச்சனாவிற்கு சில சமயம் வீட்டிற்கு வருவதற்கே வெறுப்பாய் இருக்கும். எப்படி இருந்த வீடு இப்படியாகி போனதே. மனசு தாழாமல் தான் செய்த செயலுக்காக தன்னைத்தானே நொந்து கொள்வாள். வேறென்ன செய்ய முடியும்? தொடர்ந்து சில தினங்களாகவே அர்ச்சனா முக வாட்டத்துடனும் மனசு சங்கடத்துடனே உழவுவதைக் கண்ட அலுவலக தோழி கவிதா கேட்டாள். என்ன அர்ச்சனா, மறுபடியும் வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? அந்த பழைய பிரச்சனையே இன்னும் ஓடிட்டு இருக்கு. என்ன சொல்கிற? எங்கள் வீட்டில் என்னை தவிர இருக்கிற அந்த 3 பேருமே என்னை தனிமைப்படுத்தி வச்சுட்டாங்க. யாரும் என் கூட பேசுகிறதும் இல்லை, பழகிறதும் இல்லை. ஏதோ என்னை ஒரு கொலைகாரி மாதிரி நினச்சிட்டு விலகி விலகி போகிறாங்க. வீடே நரகமாட்டம் இருக்குது. சில நாட்கள் வீட்டுக்கு போகவே பிடிக்க மாட்டேங்குது. நீ சொல்கிறது நியாயம்தான். ஜாலியாக கலகலப்பாக இருந்த வீடு பொசுக்குன்னு இருளடைஞ்ச மாதிரி ஆயிடுச்சுன்னா கஷ்டமாக தான் இருக்கும். சரி பண்ணிடலாம் விடு என்றாள் கவிதா. விரக்தியாக சிரித்த அர்ச்சனா எப்படி என்று கேட்டாள். அதை சொல்ல மாட்டேன், ஆனால் செஞ்சு காட்டுவேன் என்று பொடி வைத்து பேசிவிட்டு தன் இருக்கையில் சென்று அமர்ந்தாள் கவிதா. போகும் அவளையே புருவங்களை நெறித்து கொண்டு பார்த்த அர்ச்சனாவிற்கு
லேசாய் ஒரு அச்சம்தான் உள்ளுக்குள் ஊடுருவியது. இவ பாட்டுக்கு சரி பண்றேன் பேர் வழின்னுட்டு எதையாவது பண்ணி இருக்கிற பிரச்சனையை இன்னும் பெருசாக்கிடாம இருந்தா சரிதான் என்று நினைத்து கொண்டான். அன்று ஞாயிற்றுக்கிழமையானதால் சற்று தாமதமாகவே படுக்கையிலிருந்து எழுந்த அர்ச்சனா வாஷிங் மிஷினில் போட வேண்டிய சேலைகளையும் இதர துணிமணிகளையும் எடுத்துக்கொண்டு புலர்கடை பக்கம் சென்றாள். சில நிமிடங்களில் அர்ச்சனா அர்ச்சனா என்று அம்மா பார்வதி அழைக்கும் குரல் கேட்க தன் வேலையை நிறுத்தி கொண்டு வீட்டிற்குள் வந்தாள் அர்ச்சனா. உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க என்று எங்கோ பார்த்து சொல்லிவிட்டு அம்மா சமையல் அறைக்குள் செல்ல யோசனையுடன் ஹாலுக்கு வந்து பார்த்தாள். அங்கே கவிதாவும் அந்த மைத்திலியும் தேவநாதனிடம் அர்ச்சனாவை விசாரித்து கொண்டிருந்தனர். வா கவிதா என்றவள் குழப்பத்துடன் அந்த மைதிலி பக்கம் திரும்பி சன்ன குரலில் வாமா என்றாள். மனம் இவ எதுக்கு இங்க வந்திருக்கா என்ற யோசனையில் தவித்தது. தேவநாதன் அவர்கள் இருவரையும் நாற்காலியை காட்டி அமரச் சொல்ல அமர்ந்தனர். அப்பா, இவ கவிதா, என் கூட ஆஃபீஸில் வேலை பார்க்கிறா. இவ மைதிலி பேங்க்ல என்றவள் அதை திருத்தி கொண்டு அன்னைக்கு வந்து அக்காவை பார்த்துட்டு போனாரே ஒரு மாப்பிள்ளை, அவர் வேலை பார்க்குற அந்த பேங்க்ல அவர் கூட வேலை செய்கிற பொண்ணு என்று அறிமுகப்படுத்தினார். அதை கேட்டதும் தேவநாதன் முகமெங்கும் கேள்விக்குறிகளை தாங்கி கொண்டு பார்க்க சமையலறைக்குள்ளிலிருந்து கைகளை துடைத்தபடியே வெளியே வந்து நின்றாள் பார்வதி. சில நிமிடங்கள் அங்கு ஒரு இறுக்கமான அமைதி நிலவ அதை உடைக்கும் வண்ணம் அர்ச்சனா கேட்டாள். காஃபி சாப்பிடலாமா கவிதா? அதை அப்புறம் சாப்பிடலாம், முதல்ல நாங்கள் வந்த விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறோம் என்ற கவிதா சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு அர்ச்சனா எங்கே உன் அக்கா என்று கேட்டாள். உள்ளறையை பார்த்து அக்கா அக்கா என்று அர்ச்சனா அழைக்க நிதானமாய் இறுகி போன முகத்தோடு இஷ்டமே இல்லாமல் வந்து நின்றாள் சுலோச்சனா. மைதிலி சொல்லு, அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல எங்ககிட்ட வந்து சொன்னியே அந்த உண்மைகளை அப்படியே இவங்க கிட்டையும் சொல்லு என்றாள் கவிதா மைதிலியை பார்த்து. அப்பெண் சற்றும் தாமதிக்காமல் அந்த பிரபாகர் தன்னை 4 வருடங்களாக காதலித்து கொண்டு இருப்பதையும் தனக்கே தெரியாமல் ரகசியமாய் சுலோச்சனாவை பெண் பார்க்க வந்த விஷயத்தையும் அவர்களிடம் சொல்லி முடித்துவிட்டு இறுதியாய் ஐயா சத்தியமாக சொல்கிறேன், அன்னைக்கு மட்டும் உங்கள் மகள் பேங்கிற்கு வந்து அந்த பிரபாகரோட உண்மையான முகத்தை எனக்கு அடையாளம் காட்டலைன்னா நிச்சயம் நான் அவனால் ஏமாற்றப்பட்டு பெரிய விபரீதத்திற்கு போயிருப்பேன். இப்போ நான் சுதாரிச்சுக்கிட்டேன். அவன் என்னை தூக்கி வீசின மாதிரி நானும் அவனையும் அவனோட துப்புக்கட்ட காதலையும் தூக்கி வீசிட்டேன் என்று சொல்லி முடித்து விட்டு கண் கலங்க சுலோச்சனா நெகிழ்ந்து போனாள். எனக்கு ஏற்பட்ட அவமானத்தை தனக்கு ஏற்பட்ட அவமானமாய் நினைத்து அவனிடம் போய் சண்டை போட்டுட்டு வந்ததோடு இல்லாமல் ஒரு பாலும் கிணத்துல விலை இருந்த ஒரு அப்பாவி பெண்ணையும் காப்பாற்றிய என் தங்கையை நான் தப்பாக நினச்சி அவ கூட முகம் கொடுத்து கூட பேசாமல் இருந்துட்டேனே. ஓடிப்போய் அர்ச்சனாவை கட்டி கொண்டு சுலோச்சனா குமுற தேவநாதனும் பார்வதியும் ஒருவரை ஒருவர் தர்ம சங்கடத்துடன் பார்த்து கொண்டனர். இங்கே பாருங்க, நீங்கள் உங்கள் அர்ச்சனாவை ஒரு சண்டைக்காரியாகவும் பஜாரியாகவும் தான் பார்க்குறீங்க. அவள் எப்போதும் நியாயத்துக்காக தான் சண்டை போடுவாள், அநியாயத்தை கண்டால் தான் பஜாரியாவா. ஸோ உங்கள் மனசில் இருக்கிற உங்கள் மகளை பற்றிய தப்பான அபிப்பிராயத்தை உடனே மாற்றிக்கங்க. மென்மையானவ, தன்மையானவ, பெண்மைக்கு பெருமை சேர்ப்பவர் கவிதா சொல்ல சொல்ல தேவநாதன் தன் கையை நீட்டி அர்ச்சனாவை அருகில் அழைத்தார். கண்களில் திரண்டு நின்ற கண்ணீர் துளிகளோடு அவள் அவரிடம் செல்ல அவள் தலையை தடவி கொடுத்தவர் என்னை மன்னிச்சிடுமா என்றார் தனிவான குரலில். அப்போது வெளியே வீட்டு ஓனர் சம்பூரணத்தின் குரல் ஓங்கி ஒலிக்க எல்லோரும் கப்பென்று அமைதியாகி அதை கவனிக்க ஆரம்பித்தனர். வண்டியை கொண்டு வந்து நிறுத்துறவங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு வேண்டாமா? இப்படி வழி மேலே நிறுத்தி வச்சா மற்றவங்களாம் எப்படி போவாங்க வருவாங்க? அப்போதுதான் கவிதாவிற்கு ஞாபகம் வந்தது. தான் தன் ஸ்கூட்டியை முன்னால் நிறுத்திவிட்டு வந்தது. ஐயோ, நான் தான் என் ஸ்கூட்டியை நிறுத்தியிருக்கேன் என்று அவள் பதட்டமாய் சொல்ல, நீ இங்கே இரு, நான் போய் எடுத்து தள்ளி வச்சுட்டு வர்றேன் சொல்லியபடியே வெளியே ஓடினாள் அர்ச்சனா. அர்ச்சனாவை பார்த்ததும் சம்பூரணம் மேற்கொண்டு பேச வாய் எழாமல் நிற்க அமைதியாய் சென்று ஸ்கூட்டியை தள்ளி கொண்டு போய் தெருவில் நிறுத்தினாள் அர்ச்சனா. இதெல்லாம் முதல்லையே தெரியணும் என்று எங்கோ பார்த்து சொல்லிவிட்டு சம்பூரணம் திரும்ப உள்ளங்கைக்குள் எதையோ வைத்து கொண்டு அதை ஆவேசமாய் சம்பூரணத்தை நோக்கி எரிவது போல் அர்ச்சனா வெறும் கையை வீசினாள். அவள் எதையோ தன் மீது எரிவதாய் நினைத்து கொண்டு அரண்டு போய் நகர்ந்த சம்பூரணத்தை
புன்னகையுடன் பார்த்து கொண்டே வீட்டிற்குள் திரும்பினாள் அர்ச்சனா. அடுத்த தெருவில் இருக்கும் சலூனுக்கு சென்று சேவிங் செய்து கொண்டு திரும்பி வந்த தேவநாதன் தன் வீட்டு வாசலில் தரகர் கண்ணுசாமியின் டிவிஎஸ் 50 வண்டி நிற்க யோசனையுடன் உள்ளே நுழைந்தார். வாயா தரகு, என்னமோ அன்னைக்கு வீர வேஷமா இந்த பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன்னு போன, இப்போ வந்து நிற்கிற, என்ன சமாச்சாரம்? தேவநாதனின் குரலில் ஒரு எல்லல் இலையோடியது. ஐயா, கல்யாண தரகு வேலை பார்க்குறேன்னா அப்படியெல்லாம் கராராக பேசி மூஞ்சியை இழுத்துக்கிட்டு போனால் பொழப்பு நடக்குமாங்கய்யா, குலைந்தான் தரகு. ஹா 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 என்று வாய்விட்டு சிரித்த தேவநாதன், சரி சரி, கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இரு தரகு, நான் போய் ஒரு சின்ன குழியை போட்டுட்டு வந்துடுறேன் சொல்லிவிட்டு அன்றைய பேப்பரை எடுத்து தரகரின் கையில் கொடுத்து விட்டு வீட்டின் பின்புறம் நோக்கி சென்றார் தேவநாதன். 10 நிமிடத்தில் சோப்பு வாசனையுடன் திரும்பி வந்த தேவநாதன் தான் வழக்கமாய் அமரும் ஈசி சேரில் அமர கையில் காபி டம்ளருடன் வந்து நின்றார் பார்வதி. தரகரையா, ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கீங்க, முதல்ல காபி குடிச்சிட்டு அப்புறமா பேசுங்க என்றால் பார்வதி காபி டம்ளரை அவரிடம் நீட்டியவாறே. ஹீ ஹீ என்று அசட்டச் சிரிப்புடன் அதை வாங்கி பருகிய தரகர் காலி டம்ளரை பார்வதியிடமே திருப்பி தந்துவிட்டு தன் தொழில் பேச்சை தொடங்கினார். ஐயா, 3 மாதத்துக்கு முன்னாடி பல்லடத்திலிருந்து ஒரு வரன் வந்ததே, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பார்வையை மேலே கொண்டு போய் யோசித்த தேவநாதன், பல்லடம்னா லட்சுமி மில்லில் சூப்பர்வைசராக இருக்கானே அந்த பையனா? மேவாயை தேய்த்தபடியே கேட்டார். அதேதான், அவங்க மறுபடியும் கூப்பிட்டுருந்தாங்க. நம்ம மூத்த பொண்ணை பார்க்க எப்போ வரலாம்னு கேட்குறாங்க. அடடே என்று தன் ஆச்சரியத்தை காட்டியவரே அவர் பார்வதியை பார்க்க அவள் பதில் சொன்னார். தாராளமாக வர சொல்லுங்க தரகர் ஐயா, இந்த வாரத்திலேயே கூட வரலாம். அப்படின்னா என்று இழுத்த தரகர், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வர சொல்லிடலாமா? ஞாயிற்றுக்கிழமைனா எல்லோருக்கும் வசதி, அப்போவே வர சொல்லிடுங்க தரகர் ஐயா என்றார். அப்போ இன்னைக்கே ஃபோன் போட்டு சொல்லிடுறேன் என்ற தரகர் தன் குரலை சற்று தனித்து கொண்டு வந்து, நான் ஒன்று சொல்லுவேன், தயவு செய்து நீங்கள் 2 பேரும் கோவிச்சக்க கூடாது என்றார். என்ன தரகு, பீடிகையெல்லாம் பலமாக இருக்குது, விஷயத்தை சொல்லுவியா? அதை விட்டு கோச்சுக்காதீங்க அது இதுன்னுட்டு தேவநாதன் சற்று காட்டமாகி சொல்ல வந்து, உங்கள் குடும்ப நன்மைக்காகத்தான் நான் இதை சொல்கிறேன் என்றார். இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா என்று தேவநாதன் கத்த, சொல்கிறேன் என்ற தரகு சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு வந்து, இந்த தடவை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரும்போது நம்ம சின்ன பொண்ணு வீட்டில் இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். எதுக்கு சொல்கிறேன்னா, போன தடவை சின்னவளை பார்க்க போகத்தானே அந்த மாப்பிள்ளை திடீர்னு பல்ட்டி அடித்தார். அதான் அதுக்கு இடமே தராமல் சின்னவளை அவங்க கண்ணில் காட்டாமல் இருக்கிறது நல்லது தானே, மிக மிக தயக்கத்தோடு சொல்லி முடித்தார். முந்தைய அனுபவம் ஏற்படுத்திய காயம் இன்னும் ஆறாமல் இருந்த காரணத்தால் தரகரின் அந்த கருத்தை தேவநாதனும் பார்வதியும் மறுப்பின்றி உடனே ஏற்றுக்கொண்டனர். ஆனால் அதிலும் ஒரு பிரச்சனை முன் வந்து நின்றது. அது எப்படி தரகர் ஐயா, ஞாயிற்றுக்கிழமை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வர சொல்கிறேன்னு சொல்கிறீங்க, அன்னைக்கு சின்னவளுக்கு ஆஃபீஸ் லீவு, எப்படியும் வீட்டில் தான் இருப்பாள், அப்புறம் எப்படி? பார்வதி கேட்க, எங்காவது வெளியே அனுப்பி வச்சிடுங்க, அவ்வளவுதான். தரகரே ஐடியாவும் கொடுத்தார். யோ தரகு, அவ பெரியவ மாதிரி இல்லை, ரொம்ப புத்திசாலி பொண்ணு, அவகிட்ட எதையும் மறைக்க முடியாது, எப்படியும் மோப்பம் பிடிச்சிடுவா என்றார் தேவநாதன். அப்போ இப்படி செய்வோம், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரும்போது அவ இங்கேயே இருக்கட்டும், ஆனால் மாப்பிள்ளையோட கண்ணிலோ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கண்ணிலோ படாமல் அறைக்குள்ளாரவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க என்ன? தேவநாதனும் பார்வதியும் ஒருவித சங்கடத்துடன் தரகரை பார்க்க, இதை பாருங்க, இது ஒன்றும் புதுசு இல்லை, எனக்கு தெரிஞ்ச பல இடங்களில் இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க, இது ஒன்றும் தப்பே இல்லை. தரகர் தனக்கு தெரிந்த முறையில் நியாயம் கற்பிக்க முயல, சரி நாமும் அதே மாதிரி செஞ்சுடுவோம் என்றாள் பார்வதி. அப்போ நான் புறப்படுறேன், ஞாயிற்றுக்கிழமை அவங்க வருவாங்க, அதுக்காக நீங்கள் என்னென்ன செய்யணுமோ செய்துட்டு தயாராக இருங்க சொல்லிவிட்டு தரகர் காவிப்பல் சிரிப்பொன்றை உதிர்த்து விட்டு வெளியேறினார்.